நீங்க அந்த துவால கூட பாருங்களேன், பலஸ்தீன் மக்களை மீட்டடி அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை காப்பாத்தி அல்லாஹ்னு துவா கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த துவால இதே மஸ்ஜிதுல் ஹராம்ல ஹரமுடைய இமாம்கள் என்ன கேக்குறாங்க? அல்லாஹும்ம வஃபிக் மலிக் சல்மான், சல்மானை பாதுகாத்துறியா அல்லாஹ், எங்க நாட்டு ஆட்சியாளரை பாதுகாத்துறியா அல்லாஹ் கேக்குறாங்களா இல்லையா? இதுல என்ன துவா, என்ன முரண்பாடா இருக்கே. எந்த ஆட்சியாளர் இஸ்ரேலோட உடன்படிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறாரோ, எந்த ஆட்சியாளர் பலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறாரோ அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் துவா கேக்குறீங்க, அடுத்த துவால இந்த ஆட்சியாளருக்கும் பாதுகாப்பு கொடுங்க கேக்குறீங்க. எந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யணும் சொல்லுங்க? சொல்லுங்க, நம்மளுக்கு இப்ப எந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யணும்? இந்த ஆட்சியாளர் பாதுகாக்கணுமா? இந்த ஆட்சியாளர் தான் இஸ்ரேலை பாதுகாப்பது, இந்த ஆட்சியாளர் தான் ராணுவத்தை நவத்தாம தடுத்து வைப்பது. இப்ப இவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறீங்க, பலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறீங்க. மக்கள் ரெண்டு பின்னாடி ஒரு மக்கள் ரெண்டுக்கும் ஆமீன் சொல்லிட்டு இருக்கோம். என்ன துவா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த துவா கபூல் செய்யணும்? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், முரண்பாடா தெரியல? எந்த ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு துணை போறாங்களோ அவங்களையும் பாதுகாக்க சொல்லி கேட்கிறோம். எந்த மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்களோ, எந்த இஸ்ரேல் மக்களை கொண்டு போயிட்டு இருக்கோம், அந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் அந்த முஸ்லிம்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறோம். அதே இஸ்ரேலோட ஒப்பந்தங்களையும் போட்டுக்கிறோம். துவா கேட்கும் போது இஸ்ரேலுக்கு எதிராக கேட்டுக்கிறீங்க, ஆனா சவுதி அரசாங்கம் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, எகிப்து அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, ஜோர்டான் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க. ஆனா எங்கள்கிட்ட சொல்றீங்க இஸ்ரேலுக்கு எதிராக துவா செய்யணும். என்ன நாடகத்தை ஆடிட்டு இருக்கோம் நம்ம? என்ன அல்லாஹ் யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ் ஏமாத்திட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தெரியாதா நம்ம என்ன செய்யறோம் செயல்பாடு?